உங்களுக்கு வந்து இப்போ ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடாது, எனக்கு வந்து ஒரு 1 இயர் தான் உங்களுடைய முதலீடு அப்படின்னா 1 இயர் அல்லது 2 இயர்ஸ்க்குள்ள நம்ம வந்து வெளியே வந்துடும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேலன்ஸ் ஃபண்டுக்கு வந்து போயிருங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து எத்தனை வயசுங்கிறது நான் சொல்ல வரல, உங்களுக்கு எத்தனை வயசாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பேலன்ஸ்டு ஃபண்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேலன்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து மிக மிக குறைவு. ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணலாம். ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். ஈக்விட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட் ஒரு 5 இயர்ஸுக்கு மேலே 3 இயர்ஸ்க்கு மேலே பண்ணுறவங்களுக்கு வந்து ஈக்விட்டி ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு கீழே 1 இயர்ஸ் அல்லது 1.5 இயர்ஸ் அல்லது 2 இயர்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஃபண்டுக்கு வந்து போயிருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருமானம் வந்து நிலையாக இருக்கும், ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்காது. அதுக்காக தான் இந்த பேலன்ஸ் ஃபண்டை நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த பேலன்ஸ் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதே 5 இயர்ஸை பாருங்கள், எந்தெந்த ஃபண்டெலாம் அதிகமான இன்கம் கொடுத்துருக்குன்னு, அப்புறம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பாருங்கள். ஸோ அது நிறுவனத்தை வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நிறுவனமாக இருக்கணும், பொதுமக்கள்கிட்ட பழக்கமான நிறுவனமாக இருக்கணும். இப்போ ஏதாவது புதுசாக ஒரு நிறுவனம் வந்து இவ்வளோ இன்கம் கொடுத்தாலும் சரி அதை முடியல அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 மந்த் to 1 இயர்க்குள்ளே உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்லேருந்து 1 இயர்க்குள்ளே வந்து ஒரு ஃபண்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், அந்த பீரியட் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து டெப்ட் ஃபண்டுக்கு வந்து போங்க. சரிங்களா? அந்த டெப்ட் ஃபண்ட்லேயும் சரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 இயர்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 3 இயர்ஸ் அப்புறம் 1 இயர்ஸ் இதில் பார்த்துட்டு அதுலேயும் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்கள் பார்க்கணும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த நிறுவனத்தை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நியூ ஃபண்ட் ஆஃபரை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை வந்து நியூ ஃபண்ட் ஆஃபர் வந்தால் மட்டும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளே நான் இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு 1 மந்த் அல்லது 2 மந்த்ஸ்க்குள்ளே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு லாபம் சம்பாதிக்கணும், ரிஸ்க் இருக்கக்கூடாது நீங்கள் நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த லிக்விட் ஃபண்டில் நான் வந்து சொன்ன மாதிரி அதே தான் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு 3 இயர்ஸ் 5 இயர்ஸுங்கிறத விட லாஸ்ட்டு உங்களுக்கு 1 மந்த்து 2 மந்த்ஸ்லாம் எவ்வளோ கொடுத்து 1 மந்த் 3 மந்த் 6 மந்த் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு நீங்கள் வந்து அந்த டைம் ஃப்ரேமை வந்து பார்த்துங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வந்து எப்படி நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறது, உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு பில்ட் யுவர் ஓன் போர்ட்ஃபோலியோ. அதாவது இப்போ வந்து நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது வந்து நல்லது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எத்தனை வருஷத்தை நீங்கள் முதலீடு பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய எப்படி தேர்ந்தெடுக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு வந்து இருக்குது. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய இப்போ வந்து நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் டார்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஈக்விட்டி ஃபண்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஈக்விட்டி ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்டில் ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மந்த்லி எஸ்ஐபியில் உங்கள்கிட்ட கையில் 10,000 இருந்தால். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 3000 ரூபா வந்து மிட் கேப் ஃபண்டில் வந்து ஈக்விட்டி ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 2000 ரூபா மட்டும் உங்களுடைய கையில் இருந்து ஸ்மால் கேப் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா ஸ்மால் கேப் ஃபண்ட் மிட் கேப் ஃபண்ட்லாம் வந்து ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ சரிங்களா? அதனால தான் வந்து மேக்ஸிமம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறைச்சி நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்க முடிஞ்சளவுக்கு ஸ்மால் கேப் ஃபண்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள்கிட்ட உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 10% இருக்கட்டும் பரவாயில்ல. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 40% 50% ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டெலாம் நம்மள்கிட்ட இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இடையில வந்து நிறைய ரிலையன்ஸ் ஃபண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 30-40% மேலே கொடுத்துச்சு ரிட்டனு. ஸோ அது மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து ரிஸ்க்கே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டெப்ட் ஃபண்டுக்கு வந்து போயிருங்க. எங்களுக்கு வந்து மீடியம் ரிஸ்க் தான் பரவாயில்லைங்க அப்படிங்க வந்து பேலன்ஸ் ஃபண்டில் போங்க. அந்த பேலன்ஸ் ஃபண்ட்லேயும் நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன அந்த 10,000 ரூபா போர்ட்ஃபோலியோ மந்த்லி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்க எஸ்ஐபியில் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லார்ஜ் கேப் ஃபண்டில், மிட் கேப் ஃபண்டில் வந்து அதுக்கும் குறைவாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதிகமான ஹை ரிஸ்க் உள்ள ஸ்மால் கேப் ஃபண்டை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு 10% மட்டும் அந்த ஃபண்டில் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரிட்டர்ன் வரும்போது உடனே வெளியே வந்துருங்க. ஏன்னா ஸ்மால் கேப் ஃபண்டை நம்பி நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வைக்கிறது வந்து ஆபத்தானது. என்றைக்கு தான் சடன்லி நமக்கு வந்து லாஸ் ஆக்கி விட்டுரும். லார்ஜ் கேப் ஃபண்டை வந்து நிஃப்டிலாம் ஏறும்பொழுது லார்ஜ் கேப் ஃபண்டும் நல்லா வந்து ஹை ரிட்டர்னில் வந்து கொடுத்துரும். சரிங்களா? அதை வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ், ரிஸ்க் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு பக்கம் பாசிட்டிவாக மட்டும் நம்ம வந்து பார்க்கக்கூடாது, அதில் நெகட்டிவும் இருக்குது. அதில் வந்து ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ தராங்க, அது ரிஸ்க்லாம் என்னென்ன இருக்குதுன்னு வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து அது அடிக்கடி டிவி விளம்பரங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈக்விட்டி ஃபண்டை வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட்டில் என்னென்ன ரிஸ்க் இருக்கோ எல்லா ரிஸ்க்கும் அதுலேயும் இருக்குது. பட் அதையும் தாண்டி வந்து அவங்க வந்து இந்த நம்ம பணத்தை வந்து
டைவர்சிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நமக்கு கொஞ்சம் வந்து பயம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஒரு ஃபீல்டு ஒரு செக்டார் வந்து லாஸ் ஆனால் கூட இன்னொரு செக்டார் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சி அதை ஆவரேஜ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈக்விட்டி ஃபண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஈக்விட்டி ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 1 மந்த்தில் எத்தனை ஃபண்டு லாஸில் இருக்குன்னு பாருங்கள். நிப்பான் இந்தியா ஃபார்மா ஃபண்ட் பார்த்தீங்கன்னா -1.37 இருக்குது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஐசிசிஐ புடென்ஷியல் யூஎஸ் புலிச்சிஃப் ஈக்விட்டி ஃபண்டு பார்த்தீங்கன்னா -4.55% இருக்குது. இது வந்து பார்த்தா 1 மந்த்தில். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து எப்பொழுதுமே சரி லாங் டர்ம் இன்வெஸ்ட் மட்டும் தான் அந்த ஈக்விட்டி ஃபண்ட்லாம் எடுக்கணும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு உடனே எனக்கு 10% லாஸ் ஆச்சு நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது லாஸ் தான். ஏன்னா லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவே ஒரு சில ஃபண்ட்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கணும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே ஒரே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. ஏன்னா அவங்க ஃபண்டு மேனேஜர் வந்து ஒவ்வொரு மாதிரியான ஆக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஃபண்டு மேனேஜர் வந்து ஒவ்வொரு மாதிரியான முதலீடு திட்டத்தை முதலீடு பண்ணும்போது அதுக்கான தகுந்த மாதிரி தான் ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டு 3 இயர்ஸ் 5 இயர்ஸில் கூட கண்டிப்பாக லாஸ்ட்டில் இருக்க நிறுவனங்களும் இருக்குது. இப்போ இடையில பார்த்தீங்கன்னா இந்த கார்வி மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இழுத்து மூடிட்டாங்க. ஸோ அவங்க முதலீடு பண்ண பணம்லாம் வந்து இப்போ தான் வந்து திரும்ப கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரியான ரிஸ்க்கும் வந்து இதில் இருக்குது. அதனால தான் வந்து நீங்கள் வந்து நல்ல முதலீட்டு திட்டத்தை பார்த்து தெரிஞ்ச கம்பெனியாக பார்த்து முதலீடு பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இது வந்து மிக முக்கியமானது. இது மாதிரி ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனமும் பர்ஃபார்மன்ஸ் சேமாக இருக்காதுங்க, அதையும் பார்த்துக்கணும். இப்போ ஒரு 10 லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், இன்றைக்கி 20% ப்ராஃபிட்டாக இருக்குன்னா இன்னும் அதிகமாக இன்கம் கொடுக்கட்டும் ப்ராஃபிட் கொடுக்கட்டும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நாளைக்கு அடுத்த மாதம் நீங்கள் எடுத்து நினைப்பீங்க, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு நியூஸ் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லையும் சரி ஷேர் மார்க்கெட் எல்லாமே வந்து டக்குன்னு விழுந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த 20% வந்து -10% கூட போய் நிற்கும் நமக்கு அந்த 1 மந்த்லேயே. ஸோ இப்போ நம்ம கடந்த காலங்களில் இதான் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து ப்ராஃபிட்டை கண்ணில் பார்த்த உடனே முடிஞ்ச அளவுக்கு வந்து எடுத்துருங்க. திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ஃபண்டில் வந்து நீங்கள் வந்து மாற்றி வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுங்கள். ஒரு ஃபண்டு வந்து சரியில்லைன்னா அடுத்த ஃபண்டில் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், அது வந்து தப்பு கிடையாது. அதுதான் எஸ்டிபி பிளான் இருக்குது, அந்த அமௌண்ட்டை வச்சே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் அண்ட் வெப்சைட் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இவ்வளோ நேரம் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எனக்கு தெரிந்த A to Z தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு அப்படியே ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து நான் கைடு பண்ணுறேன், சரிங்களா? இப்போ அந்த லிங்க்ஸ் வெப்சைட் இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நிறைய வெப்சைட் இருக்குது, அதை வந்து காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா mutualfundindia.com வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து மென்ஷன் பண்ணாலும் சரி உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு டெய்லி வந்து அப்டேட் பண்ணுவாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் போர்ட்ஃபோலியோ கூட மியூச்சுவல் ஃபண்டை பற்றி கிரியேட் பண்ணிக்க முடியும் இந்த மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன்.comலையும் வந்து நீங்கள் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சிக்க முடியும். அந்த ஃபண்டு மேனேஜர் யார், போர்ட்ஃபோலியோ எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தேர்ந்தெடுத்துக்க முடியும், சரிங்களா? கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி A to Z தகவல்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இது இல்லாமல் எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி வந்து ஒரு ஃபண்டை தேர்ந்தெடுக்கணும், இதை பற்றி விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ நீங்கள் வந்து பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கும் வந்து தேவைப்பட்டால் வந்து ஷேர் பண்ணுங்கள், மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.